ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லோரும் ஜாலியாக கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கிட்டே சாரி சொல்லிக்கிறேன். நேற்று வீடியோஸ் போட்டு இருக்கணும். நான் ஆல்ரெடி ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ தான் போட்டிருப்பேன். ஏன்னா அங்கே என்னால் லோட் பண்ண முடியல, இன்டர்நெட் இல்லை. அந்த 5 மினிட்ஸ் பேசுகிறதுக்குள்ளே எனக்கு நெட்டு கனெக்ஷன் போயிடுச்சு. ஆக்சுவலாக அந்த வீடியோ நான் கம்ப்ளீட் கூட பண்ணியிருக்க மாட்டேன். அதோட கண்டினியூஷனாக இன்னொரு வீடியோவும் போட்டேன். திவ்யாவோட அப்பா அம்மா வந்து பேசினதை என்னால் அதை அப்லோடே பண்ண முடியல. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னதுனால ட்ரெயின் ட்ராவல் அப்படின்னும் போது எனக்கு சுத்தமாக நெட்டு கிடைக்கல. ஓவர் நைட் ட்ரெயினில் இருந்ததுனால என்னால் நெட் இல்லாமல் வீடியோ பேசிட்டு அப்லோட் பண்ண முடியாமல் உங்களுக்கு அந்த வீடியோஸை எனக்கு கொடுக்க முடியல. ஸோ நான் இதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் ஏன்னா ஃபஸ்ட் அன்பு பாரு பற்றி தான் பேசி ஆகணும். ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாருவோட ப்ரிமோ கூட நான் பார்த்தேன். என்னால் ஃபுல்லாக கூட அது எனக்கு நெட்டு லோட் பண்ண முடியல. ஸோ அந்த யூடியூப் லோட் பண்ணுறதுக்குமே எனக்கு நெட்டு கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் வீடியோஸ் பேசினாலுமே அதை வந்துட்டு எனக்கு அப்லோட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது நேற்று என்னால் உங்களுக்கான தேவையான இன்ஃபர்மேஷன்ஸையும் அப்டேட்ஸையும் நீங்கள் எல்லோரும் ஹாப்பியாக இருந்திருப்பீங்கன்னு தெரியும். உங்களோட சேர்ந்து அந்த ஹாப்பி என்னால் நேற்று ஷேர் பண்ணிக்க முடியல. அதான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லோரும் பாருவோட அம்மாவோட என்ட்ரியை பார்த்துருப்பீங்க. அவங்களோட அந்த விஷயங்களை பார்த்துருப்பீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. நானுமே ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலாக பார்த்தா இப்போ தான் வந்து லோட் ஆகிருக்கு. ஸோ நான் வந்து வீடியோஸ் வந்து லைவில் கேட்டுக்கிட்டே தான் உங்களுக்கு வந்து இப்போ இந்த வீடியோவும் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது பாருவோட அம்மாவும் பாருவும் இப்பயும் பேசிகிட்ருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு 24 ஹவர்ஸ் இல்லைங்களா. ஸோ அவங்க வீட்டை விட்டு கிளம்புறதுக்குள்ளே எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தன்னோட பொண்ணுக்கு கொடுக்க முடியுமோ இல்லை தன்னோட பொண்ணு கேமை கிளாரிட்டியாக பண்ண முடியுமோ அப்படிங்கிறதுல பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதை நேற்று அவங்க என்ட்ரி கொடுக்கும்போதே பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது நேற்று வந்து அவங்க யாரையுமே ஹர்ட் பண்ணலை. அதே சமயத்தில் நான் எப்படி வீடியோஸில் சொல்லியிருந்தேன் இவங்க வந்து உள்ளே வரணும், பாருவோட கேமை வந்து ஃபோக்கஸ் பண்ண சொல்லணும். அதே சமயத்தில் பாரு வந்து புட் டவுன் பண்ணக்கூடாது. பாரு செய்கிற தப்பையும் சொல்லணும். பாருக்கான பழைய ஃபயரை அவளுக்குள்ளே வந்து திருப்பி நீ கொண்டு வா அப்படின்னு அவளுக்கு அந்த ஃபயர் மோடை திருப்பி வந்து இவங்க அவளுக்கு இன்சிஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் ஆனால் அதை வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்கணும். அது பண்ணுங்கம்மா அப்படின்னு தான் நம்ம வீடியோஸ்லலாம் நம்ம போட்டிருந்தோம், தம்ப்நெயிலில் போட்டிருந்தோம். அப்படின்னும் போது எக்ஸாக்டாக அந்த சென்சிட்டிவான விஷயத்த ரொம்ப சென்சிபிளாக, ரொம்ப நாசுக்காக, ரொம்ப அழகாக ஒரு அம்மாக்குரிய தன்மையோடையும் இல்லை தன்னோட பொண்ணு இந்த மாதிரி ஒரு கேமில் ப்ரெஷரில் இருக்கா, அவளுக்கான விஷயங்களை எப்படி சொல்லணுன்ற அந்த தெளிவான புரிதலோடையும் அவங்க சொன்ன விதம் வந்து இப்படி ஒரு அம்மா இருக்காங்க அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அந்த பொண்ணு எப்படி இருப்பா, அப்படி தானே இருப்பா. இப்போ புரியுது அந்த ஒரு எனர்ஜி அவளுக்கு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது ஆப்வியஸாக அவங்க அம்மா கிட்டேருந்து தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது தன்னோட ஜெராக்ஸாக தான் ஒரு அம்மாவும் தன்னோட பொண்ணை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அந்த தைரியத்தை அவளுக்கு கொடுத்தது அவங்க அம்மாவோடது அந்த ஒரு வளர்ப்புன்னு சொல்லும்போது இது தானே வளர்ப்பு அப்படின்னு சொல்லணும், நம்ம பெருமைப்பட்டுக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஒரு பொண்ணாகவும் சரி அந்த ஒரு அம்மா பொண்ணுக்கான அந்த பாண்டிங் வந்து என்னதான் இருந்தாலும் இப்படி செஞ்சுருக்க வேணாமா அப்படிலாம் சொல்கிறது எல்லாரும் சொல்கிறது தான். ஆனால் அது ஒரு நம்ம ஃபேமிலிக்குள்ளே பேசிக்கலாம். ஆனால் இது ஒரு கேம். அவங்க என்ன பேசினாலும் இது பப்ளிசிட்டி, அவங்க என்ன பேசினாலும் இது ஒரு ப்ரொமோஷன், அவங்க என்ன பேசினாலும் இது ஒரு டிஆர்பி அப்படின்னு சொல்லும்போது கேமும் ஸ்பாயில் ஆகக்கூடாது, அம்மாவாகவும் இருக்கணும், கரெக்டாகவும் இருக்கணும், தெளிவாகவும் அந்த கேமுக்கான ஃபோக்கஸை அவளுக்கு கொடுக்கணும். அப்படிங்கிறதுல என்ன செம்மையாக அந்த ஒரு தின் லைனை சென்சிபிளான விஷயத்தை செம்மையாக அட்ரஸ் பண்ணதில் இதுதான் இப்போ இன்றைக்கான ஜென்ரேஷனுக்கு தேவையான விஷயங்களாக இருக்குது. முக்கியமாக ஃபீமேல்ஸ்க்கு அப்படின்னு சொல்லும்போது ஆக்சுவலாக எனக்கும் அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு என் அம்மாவை பார்த்த மாதிரி இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு வந்து அவங்க வந்து உள்ளே வந்த உடனே கேட்ட முதல் கேள்வி, அதாவது அவள் டாஸ்க் முடிச்சுட்டு வரும்போது இப்போ அந்த கண்ணுக்கு அடிப்பட்ட விஷயங்களை பற்றி தான் 2 பேரும் பேசினாங்க அப்படின்னு சொல்லும்போது நேற்று பாரு அம்மாக்கான போட்ட சாங் என்னோட ரொம்ப ஃபேவரட் சாங். எனக்கு அம்மா இல்லைன்னு சொல்லும்போது ஆக்சுவலாக அந்த சாங் வந்து நான் எங்கள் அம்மாவை நினைக்கணும்னு நினைக்கிற டைம்லலாம் போட்டு கேட்குற ஒரு சாங் அப்படின்னும் போது அந்த சாங்கை நேற்று பாருக்கு போடும்போது எனக்குமே அந்த ஃபீல் எப்படி இருந்ததுன்னா எங்கள் அம்மாவை பார்த்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சுன்னு சொல்லும்போது எனக்கு அப்படி அழுகையாக வந்துருச்சு அந்த சாங் கேட்கும்போது. ஸோ அந்த சாங் பார்த்துட்டு அவள் ஆக்டிவிட்டி ரூம் போய் அந்த கஷ்டப்பட்டு அந்த டாஸ்க்கு அந்த டாஸ்க்குமே பாருங்களேன், அரோராவுக்கு கொடுத்த டாஸ்க்கு எப்படிங்க இருந்தது. அந்த கப்பு ஆக்சுவலி எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுற கேம்ஸ் தான். ஆனால் மைன்யூட்டாக கவனிச்சா லக்குன்னு ஒரு சில விஷயங்கள் ஒரு சில கேமில் வரும். நம்ம என்ன தான் ஃபோக்கஸ் பண்ணாலும் லக்கு அங்கே பேஸ் பண்ணணும்னு சொல்லும்போது பாருக்கு வந்தது லக்கு மட்டும்தான். அவ்வளோ கஷ்டமான விஷயம். ஸோ லக்கு அங்கே கை கொடுக்கணும்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கு. இப்போ அரோராக வந்தது என்னென்னா அந்த கப்பை எடுத்து வைக்கிறது, அது மார்க் போட்டுருவாங்கன்னா அவள் ஃபோக்கஸாக பண்ணால் அதை பண்ணிட முடியும். ஆனால் அது பாலுங்கிறது என்ன தான் ஃபோக்கஸாக பண்ணாலுமே அது ஸ்லிப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லும்போது அது லக்கு இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ நான் லக் பேஸ்டு டாஸ்க்குன்னு சொல்கிற இடத்துல அது கஷ்டம்னு இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை முடிக்கிறதுக்குள்ளேயே டென்ஷனானதை நம்மளால் பார்க்க
பார்க்க முடிஞ்சு. நான் வந்து லைவ் என்னால் அங்கே நேற்று ட்ரெயினில் பார்க்க முடியலனாலும் அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்துட்டு நான் அந்த கிளிப்பிங்ஸ் அங்கங்கே லைவ் பார்த்துட்டு, ஏன்னா உங்ககிட்ட பேசணும் போது நானுமே எதையுமே மிஸ் பண்ணாமல் அவளோட அந்த விஷயங்களை பார்க்கணும்னு நினச்சி கிளிப்பிங்ஸ் எல்லாம் தேடி தேடி பார்த்துட்டு தான் இந்த வீடியோ பேசுகிறேன்னு சொல்லும்போது, அந்த டாஸ்க் அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு, அதாவது 1 ஹவரில் காட்டல அது, அதுக்கு அந்த டாஸ்க் எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சா அப்படின்னும் போது, அந்த ஒரு பாலும் விழறதுக்குள்ளே அந்த லாஸ்ட் அதாவது 3 செக்ஷன் போட்டுறா, 4வது செக்ஷன் வரும்போது அது மிஸ் ஆகிடுது அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் ஒரு இடத்துல ட்ரெயின் ஆகிட்டு திருப்பி வந்து போட்டதெல்லாம் வந்து அவளுக்குள்ளே என்ன கேட்டால் இத்தனை டாஸ்க்கு விளையாடினதை விடவும் இந்த டாஸ்க்கை அவள் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாகவும் ரொம்ப ஓரளவுக்கு அவளால் மேக்ஸிமம் பொறுமையோடு அந்த டாஸ்க்கை இவ்வளோ நாளாச்சும் அந்த கேமுக்காக ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறத விட இது அம்மாக்காக பண்ணணும்னு வரும்போது அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜி எக்ஸ்ட்ரா வைப் அவகிட்ட தெரிஞ்சதுன்னு எனக்கு அது ஃபீல் பண்ண முடிஞ்சது. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதாவது லைவ் பார்த்தவங்களுக்கு தான் இது தெரியும், 1 ஹவர் பார்த்தவங்களுக்கு தெரியாது. ஸோ ஒரு வழியாக அந்த டாஸ்க்கை முடிச்சுட்டு வெளில வரும்போது அந்த அம்மா கிட்ட போய் அந்த கட்டி பிடிக்கிற அந்த தருணம் இருக்குல்ல, வாவ் அப்படி இருந்தது. அது அவங்க 2 பேரும் கண்ணு மட்டும்தாங்க அங்கே பேசுச்சு, அவங்க எமோஷன்ஸ் மட்டும்தான் பேசுச்சு, வார்த்தைங்க வெளியில் வரலை. இவளுக்கு என்ன கேட்குறதுன்னு தெரியல, அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்த 2 பேரோட கண்ணு அப்போயாவது இந்த சுற்றி இருக்குது இந்த ஆட்டு மந்திங்க கொஞ்சம் நகர்ந்து இருக்கலாம்ல, அவளே கஷ்டப்பட்டு டாஸ்க் முடிச்சுட்டு வரா. அவள் வந்தோடனே அந்த ஸ்பேஸை கொடுக்காம அங்கேயே நின்றுட்டு இருந்தா என்ன, எங்கே பார்வம்மா 2 அரைவாங்க, 2 திட்டுவாங்க, அப்படியே கண்ணிலே முறைச்சிருவாங்க. அதை பார்த்து என்ஜாய் பண்ணலான்னு ஒரு சில கூட்டம்லாம் நின்றுட்டு இருந்துச்சுல, அந்த வக்கரம் பிடிச்ச கூட்டம், அதுக்கெல்லாம் ஸ்லிப்பர் ஷாட்டாக வந்து அவங்க 2 பேரோட அந்த புரிதல், அந்த பாசம், அந்த அன்பு வந்து அந்த ஒரு மூமெண்ட்ஸ் வந்து கோல்டன் மூமெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லணும். இது வந்து பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியிலே இந்த விஷயங்கள் வந்து நிஜமாகவே அந்த அன்புக்கான அக்கறையை தெரிஞ்சவங்க, அழகாக புரிஞ்சவங்க அதை ரசிச்சிருப்பாங்க நான் நம்புகிறேன். சரி, லைவில் அது பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஸோ அவங்க வந்தோடனே கண்ணு எப்படி இருக்குது அப்படின்னு தன்னோட பொண்ணை பார்த்து கேட்டாங்கல்ல, அதுதான் சபரிக்கான ஸ்லிப்பர் ஷாட். வேணாம் சபரிக்கிட்ட போய் தனியாக நீ ஏன் என் பொண்ணை இப்படி பண்ணான்னு கேட்க தேவையில்ல, ஆனால் கண்ணு எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. அதுதான் பெத்த வயிறு, பெத்த பாசம் அதுதான். அப்போ வந்து அது ஓகே தாம்மா அப்படின்னு அவள் சொல்லும்போது அடிவயிறு கலங்கிடுச்சுடி அப்படின்னு சொல்லும்போது அதுதாங்க பெத்த வயிறு, பெத்த பாசம். இத்தனை பேர் வீட்டுக்குள்ளே வந்தாங்கல்ல, சபரியோட அம்மா வந்தாங்க, திவ்யாவோட அம்மா வந்தாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த வயசில் பெரியவங்களாக இருக்கக்கூடிய திவ்யாவோட அப்பா வந்தார், ஏன் சபரியோட அக்கா வந்தாங்க. ஸோ இதில் வினோத் ஒய்ஃப் மட்டும்தான் நீங்கள் அந்த கண்ணில் அடிபட்டோம், அது கூட 1 ஹவரில் வரலான்னு நினைக்கிறேன், நான் லைவ் பார்த்ததுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து அந்த கண்ணில் அடிபட்டும் திருப்பி வந்து அந்த எனர்ஜியாக விளையாடினீங்கல்ல, அது எங்களை மாதிரி லேடிஸ்க்கு வந்து செம்மையாக இருந்தது, மோட்டிவேஷனாக இருந்ததுன்னு சொன்ன விதம் இருக்குல்ல, அவங்க சொன்ன விதம். அதே அமித் ஒய்ஃப் என்ன சொன்னாங்க, அதை பற்றி பேசாமல் சபரிக்கு மோட்டிவேட் பண்ணுறாங்களாம்மா போய், நீ அது 1 ஹவரில் காட்டல சபரிக்கு மோட்டிவேட் பண்ணதை. சபரி அம்மா பார்வக்கிட்ட சாரி கேட்டதை பேசலை. அதே சபரி அக்கா வந்து டே என்னதான் இருந்தாலும் நீ அப்படி பண்ணியிருக்க வேணாம், அப்படியே நீ வேணும்னு பண்ணலனாலும் அந்த பொண்ணுக்கு பட்டுருச்சு, அதுக்காக நீ ஒரு ரியலைஸ் பண்ணியிருக்கலாம், சாரி சொல்லியிருக்கலாம், இல்லை வந்து அதை ஃபீல் பண்ணியிருக்கலாம். அந்த பொண்ணை திருப்பி நாமினேட் பண்ணுறதுன்றது அவனோட வெஞ்சன்ஸ் இன்னும் காட்டிகிட்டே தான் இருக்குது. ஓகேவா, தன்னோட குட்டு வெளிப்பட்டுருச்சு, அதுக்கான தன்னோட அக்ரெசிவ்னஸ் வெளிப்பட்டுருச்சு, அது அந்த பொண்ணு மூலிமா வெளிப்பட்டுருச்சு, எக்ஸ்போஸ் ஆயிடுச்சுன்ற ஒரு காண்டு, ஒரு ஒரு விதமான வன்மம் அப்படின்னும் போது அந்த வீட்டில் எல்லாருக்குமே அதுதான் அவகிட்ட இருக்கணும் போது அதுதானே கேமு. நீ சரியா தப்பா நான் ப்ரூஃப் பண்ணுறேன், நான் சரியா தப்பா நீ ப்ரூஃப் பண்ணு, அவ்வளோதானே. நீ தப்பு பண்ண நான் கேட்குறேன், நான் தப்பு பண்ண நீ கேளு, நீ தப்பு பண்ணாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் ஃபேவரட்டிசம், குரூப்பிசம். அதை அவள் பண்ண தயாராக எல்லாரும் கூட கேம் பண்ணா, எல்லோரும் எக்ஸ்போஸ் பண்ணா, அதில் வர நெளிவு சுழிவையும் அவள் சமாளிச்சா அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு கட்ஸ் இல்லை, நீங்கள் பின்னாடி பேசுகிறீங்க, அவளுக்கு கட்ஸ் இருக்குது, அவள் தைரியமாக முன்னாடி பேசுகிறா, முன்னாடி ஆடுறா, அவ்வளோதான். அது சம்டைம்ஸ் சண்டையாகவும் மாறுது, சம்டைம்ஸ் அவளுக்கான நெகட்டிவாகவும் மாறுது, அதை பற்றி அவள் கவலைப்படலை, அதுதான் அவளோட எனர்ஜி, அவளோட கேம், அதுதான். அதனால தான் நாங்கள் அவளை ரியல் கேமர்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த அடிவயிறு கலங்கிருச்சுன்னு சொல்லும்போது எத்தனை அம்மா அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஒரு பொண்ணு தனியாக வெளியில் கூட அனுப்புறதுக்கு யோசிக்கிற உலகத்தில் தான் ஸ்டில் நம்ம இன்னும் இருக்கோம். நீ இப்படி பேசிடாதடியா தப்பாக போயிடும்டி அப்படின்னு சொல்கிற உலகத்தில் நம்ம இன்னும் இருக்கோம். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு விஷயத்தில் தன்னோட பொண்ணை அடி வாங்குறா, சுற்றி இத்தனை பேர் இருக்காங்க, நம்மளால் போய் அந்த பொண்ணுக்கான சப்போர்ட்டை கொடுக்க முடியாது, நீ எப்படிமா இருக்க ஓகேவான்னு ஃபோன் பண்ணி கூட கேட்க முடியாது அப்படின்னும் போது அந்த பெத்த வயிறு அப்போ எப்படி இருந்திருக்கும். இப்போ அது லைவில் பேசிட்டு இருக்காங்க, எனக்குலாம் அது அப்படி இருந்துச்சு, ஆனால் என்னால் அதை நான் உள்வாங்கிக்கல, அது வந்து என்னையும் அஃபெக்ட் பண்ண உங்கேயுமே அஃபெக்ட் பண்ணோன்னா உள்வாங்கிக்கலன்னு அசால்ட்டாக அவங்க இப்போ சொன்னாலும் அந்த டைமுக்கு அந்த பெத்த வயிறு எப்படி துடித்து போயிருக்கும் அப்படிங்கிறத கண் எப்படி இருக்குன்னு கேட்டால் அந்த 2 நிமிஷம் கண்ணோட கண் பேசின அந்த அன்பு புரிய வச்சதுன்னு சொல்லும்போது அப்போது அந்த இடத்துல ஸ்லிப்பர் ஷாட்டாக சபரிக்குன்னு சபரி கிட்ட காமிச்சிருக்கணும் கேமரா, அப்படியே போகிற போக்கில் அவன் நடக்கிறத மட்டும் காமிச்சிங்க, சபரி மூஞ்சை காமிச்சிருக்க வேண்டியது ஏன்னா ஃபோக்கஸில் அவன் மூஞ்சி எப்படி இருந்துச்சுன்னு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருந்தது. ஓகே, அவன் தெரிஞ்சு அதை பண்ணலை, ஆனால்
ஷூவில் காலில் போட்டு மிதிச்சது தெரிஞ்சு தானே பண்ணான். அதோட கண்டினியூஷனாக தானே அது நடந்துச்சு. அந்த செக்மெண்ட்டோட கண்டினியூஷன் தானே அது. கண்ணில் அடிப்பட்டது யதார்த்தமாக பட்டுச்சு. ஆனால் ஷூவில் நீ மிதிச்சது அந்த நிலமையில இருக்க பொண்ணு ஷூவில் மிதிச்சு ஆடனல்ல. மிதிடா மிதிச்சு ஆடுறல மிதிடா அப்படின்னு சொன்னால அவ. இப்போ உங்கள் அம்மா அதை சொல்லி காட்டுறாங்க. நீ எல்லாம் சொன்னியே அது மிதிச்சு ஆடுறான்னா எனக்கு இப்போயுமே கண்ணுக்குள்ளே இருக்குமா அதெல்லாம். அந்த அந்த நிமிஷம்லாம் அப்படி இருக்குது அப்படின்னு அவங்க அம்மா இப்போ லைவில் ஃபீல் பண்ணுறாங்க. 2 பேரும் உட்காந்து பேசும்போது சொல்லும்போது ஆமாம்மா அதனால தான் என்னால் ஒரு சிலர் கூட கனெக்ட் ஆக முடியல. இன்னுமே அவனுங்க அந்த ஒரு விஷயத்துலேயே இருக்காங்க. அவங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டா. அவள் வந்து பாரு கரெக்டாக சொல்லிட்டா இப்போ லைவில். அரோரா, கனி, சபரி, விக்ரம், சுபி வந்து பெருசாக எனக்கும் அவளுக்கும் ஒட்டலை. ஆனால் பெருசாக வெஞ்சன்ஸும் இல்லை, அந்த வன்மம் இல்லை. ஆனால் என்னால் ஒட்ட முடியல. ஆனால் இந்த சபரிலாம் இருக்கால அவனால் நல்லா நடிக்கிறான்னு எனக்கு தெரியுது. அவன் வந்து என்னமோ ஒன்று இப்போ பண்ணுறான் அப்படியே வந்து இப்போ வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி. ஆனால் எனக்கு சுத்தமாக அவங்ககிட்ட ஒட்டவே இல்லை. அதுவும் இந்த அரோராலாம் சுத்த கன்னிங்கு. அது நல்ல பாம்பு இல்லை, விஷப்பாம்பு அப்படின்னு அவள் ஆமாம் நம்மளும் அதை தானே சொல்கிறோம் கன்னிங்கா. அப்புறம் நேற்று வந்து ரியா வந்து பேசினதை பற்றியும் அதுக்கப்புறம் வந்துட்டு பேசியிருக்கா போல இருக்குது. அப்போ வந்து நேற்று எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நேற்று வந்து தனியாக வந்து பேசுகிறா. அப்படின்னும்போது அந்த விஷயங்களை இப்போ லைவில் பேசினாங்கன்னு சொல்லும்போது நேற்று நடந்த விஷயங்களில் அவங்க அந்த உள்ளே போயிட்டு உட்காந்து எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொன்னாங்க இல்லைங்களா. இதில் விக்ரம் வந்து என்ன சொன்னாங்க, சாரி வக்ரன், நம்ம அப்படி என்ன சொல்கிறேன் அப்படியே சொல்லிடுவோம். வக்ரன் சொல்லும்போது ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஓகே தான், ஆனால் நிதம் நட்பு பாராட்ட மாட்டேப்பா, இந்த மாதிரி பகையாக வந்து பகையாகவே இருந்துக்கோப்பா அப்படின்னு சொல்கிற இடம்லாம். ஆனால் இன்னொன்று கவனிச்சிங்களா, எல்லாருமே கொஞ்சம் காலில் விழுந்தாங்க. இது 1 ஹவரில் வரல, லைவில் நான் அந்த சீன்ஸ்லாம் கிளிப்பிங்ஸ் பார்க்கும்போது மோஸ்ட்லி சாண்ட்ராலேருந்து இவங்க சபரியிலேருந்து நிறைய பேர் அவங்க காலில் விழுந்தாங்க. விக்ரம் மட்டும் விழுந்த மாதிரி எனக்கு தெரில. அங்கே லிவிங் ஏரியாலுமே கமருதன் 7-8 வாட்டி விழுந்தார். அவர் விழுந்ததுக்கு வேறு காரணம், அது அப்படியே இருக்கட்டும் ஓகேவா. அப்போது அந்த வக்ரன் வந்து பேசும்போது ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வேண்டாம், இது வந்து பகையாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது விக்ரம் வந்து பார்வை பற்றி பின்னாடி பேசினதில் அவங்க அம்மா பார்க்காம வந்திருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அதை அவங்க சொல்லலை. ஆனால் இன்னொன்று சொன்னாங்க, அண்ணாக்கு ரொம்ப பிடிக்கும் கேம் அப்படின்னு சொல்லும்போது எஃப்ஜேவோட கேம் அந்த வீட்டு குழந்தைங்களுக்கு கூட பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது இதுதான் நியூட்ரலாக ஒரு விஷயத்த சொல்கிறது. நீங்கள் தனியாக பேசுகிறது வேறு, ஆனால் ஒரு பொது சபையில் பேசும்போது ஒரு டெக்காரமோட யாரையும் ஹர்ட் பண்ணாமல் எல்லாருமே நல்லா தான் விளையாடுறீங்க, எல்லாரும் அவங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி பண்ணுறீங்க, அதில் ப்ளஸ் மைனஸ் இருக்கலாம், அது உங்கள் கேம், அதுக்குள்ளே நாங்கள் வரல. ஆனால் நாங்கள் வெளிலேருந்து ஒரு நியூட்ரல் ஆடியன்ஸாக வந்து பார்க்கும்போது அவங்கவுங்களுக்கு இருக்க ப்ளஸ்ஸை சொல்கிறது தான் எங்களுக்கான டெக்காரம், டிசிப்ளின் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா திவ்யா மேடம். அதை அவங்க அப்பா அம்மா ஃபாலோ பண்ணாங்கன்னா நான் சுத்தமாக பண்ணலையே. பொண்ணை தனியாக இருக்கும்போது எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு, சரி தனியாக இருக்கும்போது நீங்கள் விஷத்தை காக்குங்க, அதை தான் சொல்கிறேன். தனியாக இருக்கும்போது நீங்கள் வந்து உங்ககிட்ட அவள் இப்படி பண்ணால் அவள் பின்னாடி பேசினா எல்லாம் வேணால் சொல்லிக்கோங்க, அதான் உங்களுக்கான பர்சனல் ஸ்பேஸ், நீங்கள் தனியாக பேசிக்கோங்க. ஆனால் அந்த சபநாகரிகன்னு வரும்போது என்ன சபநாகரிகத்தை திவ்யாவோட அப்பா அம்மா பண்ணாங்க, அவர் அண்ணன் பண்ணார் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் பாருவோட அம்மா அதை நல்லாவே பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போது வக்ரனை கேள்வி கேட்கல, சபரியை பெருசாக கேட்கல. ஆனால் பேச வேண்டியதெல்லாம் ஒரு வார்த்தையில் கமருதீனையுமே அவங்களுக்கு இன்ஃபேக்ட் எல்லோரும் எதிர்பார்த்தது என்ன, கமருதீனை வந்து பாரு அம்மா அடிப்பாங்க, இல்லை பாருவை வந்து பாரு அம்மாவே அடிப்பாங்க, பொண்ணை விட்டு கொடுத்துருவாங்க. இல்லை கமருதீன் ஃபேமிலியும் உள்ளே வந்திருக்காங்கன்னா அதனால தான் இவனுக்கு பிளான் பண்ணி உள்ளே விட்டானுங்க. கமருதீன் ஃபேமிலியும் உள்ளே விடுறானுங்க, அரோரா வீட்டு ஃப்ரெண்ட்ஸையும் உள்ளே விடுறானுங்க, அப்புறம் வந்து பாரு அம்மாவையும் உள்ளே விடுறாங்கன்னு சொல்லும்போது இவனுங்க டிஆர்பி கொண்டு எதிர்பார்த்தா அங்கே சப்புன்னு யாருக்கும் எந்த விஷயமும் கிடைக்காம நான் வந்து என்னோட ஸ்டைலில் என் பொண்ணை அட்ரஸ் பண்ணிக்கிறேன், என்னோட ஸ்டைலில் என் பொண்ணுக்கு புத்தி சொல்லிக்கிறேன். அவங்களோட அந்த மெச்சூரிட்டி லெவல் அதுதாங்க அந்த தமிழ் ஆசிரியர்னும் போது அவங்கள எவ்வளோ விதமான குழந்தைங்களை பார்த்துருப்பாங்க, எவ்வளோ விதமான மைண்ட் செட் இருக்கிற பசங்களை பார்த்துருப்பாங்க, எத்தனை ஜென்ரேஷன் பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போது வந்து அந்த அந்த டீச்சருங்கிறதுக்கான வேல்யூ அதுதான். டீச்சர்கிட்ட படிக்கிற குழந்தைங்கள்லாம் அடுத்தடுத்த லெவலுக்கு போயிடும். இன்ஃபேக்ட் அவங்க வளர்ந்து ஒரு நல்ல கலெக்டராகவோ டாக்டராகவோ ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வரும்போது அந்த டீச்சர் அவங்களுக்கு அடையாளம் தெரியும். எங்கேயோ பார்த்தா இவங்க எங்கள் சயின்ஸ் டீச்சர், இவங்க தமிழ் டீச்சர்னு. ஆனால் அந்த டீச்சருக்கு அந்த பசங்களை அடையாளம் தெரியாது. அப்படி தெரியலனா கூட அந்த பசங்க வந்து நான் உங்ககிட்ட படித்த ஸ்டூடெண்ட்னு சொல்லும் போது ஒரு பெருமை அவங்களுக்கு இருக்கும்ல. அவங்க அதே இடத்துல தான் இருப்பாங்க, நெக்ஸ்ட் பேட்ச் அவங்க கொண்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த பேட்ச்லேருந்து ஒரு சில குழந்தைங்க நல்லா பெஸ்ட்டாக வந்துட்டு அவங்க திருப்பி உங்ககிட்ட அந்த அந்த ஒரு கிராட்டிடியூடை வந்து காட்டுற தருணத்தில் உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும்ல, என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்டா நீ, அப்படியா இன்னைக்கு என்னவா இருக்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு பெருமை இருக்கும். பெருமைன்றதை விட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்ல, அந்த ஜாபுக்கான ஒரு கம்ப்ளீஷன் இருக்கும்ல, அதுதான் அந்த டீச்சருக்கான வேல்யூ. ஆனால் டீச்சர் அதே இடத்துல தான் இருப்பாங்க, அதே 8th கிளாஸ் டீச்சராக இருப்பாங்க, அதே 10th கிரேட் டீச்சராக இருப்பாங்க, அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட படித்த ஒரு பேட்சாக போயிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்கல்ல, அதுதான் இந்த டீச்சருக்கான பெருமைனா. அப்படி எத்தனை பேட்சை உருவாக்கியிருப்பாங்க அந்த அம்மான்னு சொல்லும் போது, அந்த அம்மாவோட பொண்ணு கடை இவ்வளோ ஆட்டம் நீங்கள் காட்டுறீங்க, உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்தாங்களா இல்லை டியூஷன் எடுத்தாங்களா அந்த அம்மா, அது என்ன விழுமியம்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அது ப்ரொமோஷன்லலாம் வந்து அதை வந்து அவ்வளோ வந்துட்டு ரொம்ப சூப்பராக போச்சுன்னு சொல்லும்போது நான் கூட என்னடா அப்படின்லாம் சொல்லும்போது அதுதான் வாழ்க்கைக்கான நெறிமுறைகளை கரெக்டாக பயன்படுத்துறதுக்கான விஷயத்தை தான் அப்படி சொல்லுவாங்கன்னு சொல்லும்போது ஆப்வியஸாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, நேர்மை, நிதானம்,
யாரையும் ஏமாற்றக்கூடாது, யாரையும் கைவிடக்கூடாது. ஸோ வார்த்தைங்களில் மட்டும் அந்த உண்மை இருக்கக்கூடாது, வாழ்க்கையிலையும் அந்த உண்மையை கொண்டு வரணும், வாழ்க்கையில் அந்த உண்மையை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறத தான் அவங்க நாசுக்காக சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, இது என்னன்னே தெரியாமல் ஒருத்தர் கமருதீன், அது சரி உங்களுக்கு தமிழே புரியாது, தமிழில் இருக்க டாஸ்க்கே சுத்தமாக புரியாது, தமிழ் படிக்கவும் தெரியாது, தமிழை வந்து புரிஞ்சுக்கவும் தெரியாது, டாஸ்க்கு படிக்கவும் தெரியாது, டாஸ்கோட புரிதலும் இருக்காது. அப்புறம் இந்த தமிழ் வார்த்தைக்குள்ளே நுணுக்கமாக இருக்க இந்த வார்த்தைக்கான அர்த்தம் மட்டும் எப்படி சார் உங்களுக்கு புரியும்? ஆனால் லவ் கண்டென்ட் மட்டும் நல்லா கொடுக்க தெரியும் சார். இந்த பொண்ணு கூட ஒரு கண்டென்ட், அந்த பொண்ணு கூட ஒரு கண்டென்ட்டு, அது உங்கள் இஷ்டம், விட்டுருங்க. ஆனால் அந்த ஃபேமிலியிலேருந்து அப்படிப்பட்ட அம்மாவுக்கு பொண்ணாக இருக்க பாருக்கான அப்போ விஷயங்கள் எவ்வளோ தெளிவோடு இருக்கும். இதை தான் அவர் சொல்லியிருப்பாரே, கமருதீனோட ஃப்ரெண்டு வந்துட்டு பார்த்தல, அவங்க வந்து வார்த்தைங்களை எங்கேயுமே விடுறதில்ல, என்ன தான் சண்டை போட்டால் கூட பாரு வந்து வார்த்தைங்களை விடுறதில்ல, நீ என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்க, வார்த்தைங்களை விட்டுட்டு அந்த இடத்துல நீ பாயிண்டே பேசினாலும் அது வந்து யூஸ்லெஸ்ஸாக போயிடுது அப்படின்னா என்ன பண்ணுறது சார்? உங்கள் ஃப்ரெண்டுக்கு இருக்கிற தெளிவு அதுதான். அதுக்கு எங்கள் பாரு என்ன பண்ணுவா? அதை தான் நாங்கள் சொல்கிறேங்க. பாரு கூட உட்காந்தனால தான் அவன் இத்தனை வாரமாச்சும் வந்தான், இத்தனை வாரமாச்சும் அவன் நாமினேஷன் ப்ராசஸும் பெஸ்ட் பர்ஃபார்மரும் யார்கிட்ட எப்படின்னு தெரிஞ்சே தவிர, அதை தவிர மற்ற ஒன்றும் இல்லை, தான் ஒரு ஹீரோன்னு காலரை தூக்கி விட்டு சுற்றிட்டு இருக்க ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு ஹீரோ, அவ்வளோதான். அதை தான் அவங்க ஜீரோன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே. நீ சீரியலில் ஹீரோவாக இருக்கிறது முக்கியம் இல்லைப்பா, லைஃப்பில் ஹீரோவாக இருக்கணும். லைஃப்பில் ஹீரோவாக இருக்கணும்னா இந்த நெறிமுறைகளெல்லாம் ஃபாலோ பண்ணணும், யாரையும் கைவிடக்கூடாது, தனக்கான விஷயங்களை எடுத்து வைக்கிறதுல ஒரு தெளிவு இருக்கணும், மற்றவங்கள ஏமாற்றக்கூடாது. ஸோ இந்த வாழ்க்கையோட பாடத்தை கற்றுக்கிறது தான், அதை நல்ல விதமாக எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் ஹீரோவை தவிர, ஜஸ்ட்டு ஹீரோன்னு சொல்லி சீரியலில் நடிச்சுட்டு சம்பளம் வாங்கிட்டு போகிறதில்ல, பணத்தை வச்சு எல்லாத்தையும் வாங்கிடலான்னு நினைக்கிறது சரி கிடையாது. அப்படின்னு இவன் அப்பப்போ சொல்லுவான்ல, எனக்கு பணம் சம்பாதிக்கணும், இவ்வளோ பண்ணணும், அவ்வளோ பண்ணணும், பெரிய ஆள் ஆகணும், அதெல்லாம் ஆகு. ஆனால் அதுக்கு முதல்ல நல்ல மனுஷனாக இரு, வாழ்க்கைக்கான தெளிவோடு இரு, வாழ்க்கைக்கான உண்மையோட புரிதலாக இரு. நாங்கள் நிறைய நாடகம் பண்ணுவோம், நாங்கள் வந்து வடிவேல் நாடகம் அப்படின்லாம் சொன்னதெல்லாம் வேறு லெவலில் இருந்தது. ஸோ இது அப்போ விக்ரம் ஃபேஸெல்லாம் எடுத்து காட்டுறாங்க அப்படியே. அப்போ வந்து அவங்க சொல்ல வந்தது என்னென்னா, என் பொண்ணுக்கிட்ட நீ வந்து நடிக்கிற இல்லைனா நாடகம் ஆடுற, அவளாம் அதை நம்பிட்டு ஒரு ஃபீலிங்ஸ்ன்னு சொல்லி அவள் கேமை கோட்டை விட்டுட்ருக்கா. ஆனால் நீ கேம் ஆடணுன்றதுக்காக ஒன்று பண்ணிகிட்ருக்க என் பொண்ணை வச்சு, எனக்கு இதை எப்படி அட்ரஸ் பண்ணணும்னு தெரியும் அப்படின்னும் போது பாருக்கிட்டையும் போய் கமருதீன் தப்புன்னு அவங்க சொல்லலை. ஆனால் நீ செய்கிற விஷயங்களை வந்து நீ வந்து இப்போ கொஞ்ச நாளாக பண்ணுறதில்ல, அந்த ஃபயர் மூடு உங்ககிட்ட இல்லை அப்படின்றத வந்து தெளிவாக சொன்னாங்க, ரொம்ப நுணுக்கமாக சொன்னாங்க. ரொம்ப வந்து அம்மாக்கான இடத்துலேருந்து அவளோட ஃபீலிங்ஸை எந்த அளவுக்கு வந்து அட்ரஸ் பண்ண முடியுமோ, நாகரிகமாக அட்ரஸ் பண்ண முடியுமோ அதை அட்ரஸ் பண்ணாங்க. அவளோட தப்பையும் அட்ரஸ் பண்ணாங்க. அவளுக்கு புரிஞ்சால் மட்டும் அது போதும், ஊருக்கு அது புரியணும்னு அவசியம் இல்லை. ஊரெல்லாம் என்ன பேசினாலும் அதுக்கு எனக்கு கவலை இல்லை. என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியும், என் பொண்ணை நான் நம்பி அனுப்பிச்சிருக்கேன், என் பொண்ணு என்னவா இருக்கணுன்றதை அவள் டிசைட் பண்ணுவாள். அவள் டிசைட் பண்ணுற இடத்துல இருக்க தப்பை சரியாக நான் தெளிவாக பேசுவேனே தவிர, அதுக்குன்னு அவளே முழுசாக நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அந்த தப்பை எப்படி கரெக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்ற தெளிவோடு உள்ளே போய் அதை தெளிவாக தைரியமாக சொல்லி, அந்த தெளிவை அழகாக நம்மளுக்கு வந்து கான்டென்ட்டாக கொடுத்ததில் அந்த கண்டென்ட் வந்து இதில் வந்து நான் பிக் பாஸ் கண்டென்ட்டை சொல்லலைங்க, போயின்னு அதை பார்க்குற அந்த விஷயங்களை சொல்கிறேன், அந்த திங்ஸ் சொல்கிறேன், நேற்று நடந்த அந்த ஒரு அழகான மூமெண்ட்ஸை சொல்கிறேன். ஸோ இது பிக் பாஸ் கண்டென்ட் அது இல்லை, நான் சொன்னது அந்த விஷயத்துக்கான கண்டென்ட். ஸோ ட்ரூவாக அந்த விஷயங்கள் நடந்த விஷயத்துக்கான அந்த ஒரு மூமெண்ட்ஸ், அவ்வளோதான், கோல்டன் மூமெண்ட்ஸ். இதுக்கு மேலே அதை வார்த்தையில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ ஒரு பொண்ணை எந்த அளவுக்கு தைரியமாக வளர்க்கணும் அப்படிங்கிறதுல அவங்க அம்மா தெளிவாக வளர்த்துருக்காங்கன்றதை விடவும், அந்த தெளிவு தன் பொண்ணுக்கிட்ட இருக்குது, ஆனால் கொஞ்சம் மைனஸும் இருக்குது, அதோடு சேர்த்து குழப்பமாகவும் இருக்குது அந்த ஃபீலிங்ஸ். ஏன்னா அந்த வயசுக்குரிய ஃபீலிங்ஸ் அது அவங்க சொல்லியிருப்பாங்க. இது 1 hourல வரல, லைவில் அங்கங்கே சொல்கிறாங்க. எமோஷன்ஸ் வரும் தான், அது அந்த வயசுக்குரியது, அந்த வயசுக்குரிய பருவத்தில் வர்றது தான். ஆனால் நீ அதுக்காக இங்கே வந்திருக்க, அது வரும், அது ஓகே, அதை வந்து நீங்கள் வெளியில் போய் பார்த்துக்கலாம், செஞ்சுக்கலாம். இப்போது இங்கே வந்து நீ வந்து எதுக்கு வந்திருக்கியோ, எந்த கேம் வந்து உனக்கு அதனால் அடி வாங்குதுன்னு நீ ஃபீல் பண்ணுறன்றது உனக்கே தெரியும். ஸோ உன்னோட கேம் டவுன் ஆகுதுன்னா இப்போது அதை நீ எப்படி பழைய ஃபோக்கஸ்க்கு கொண்டு வரணும், அந்த ஃபயர் மோடு வரணும், நீ ஒரு தீயாக இருக்கணும், தீயாக இருக்கணும் குமாரே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது அழகாக சொன்னதில் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இந்த அரோரா எப்பயும் போல் வந்து வன்மத்தை கொட்டிட்டு போச்சு. இதே வந்து வெளியில் வந்து வைல்டு கார்டு வரத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் ஒரு மாதிரி பேசிச்சு, அதாவது வைல்டு கார்டு கூட இல்லை, வைல்டு கார்டு வரத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் ஒன்று பேசிச்சு. அதே மாதிரி இந்த அரோரா கேமே ஆடாந்தால முதல் 4 வாரம் துஷார்னு பண்ணிட்டு இருந்தாலே, அப்பாவை இன்டர்வியூ நான் பார்த்தேன், அதுக்கப்புறம் அவள் இன்டர்வியூவும் பார்த்தேன். இவ கேமே ஆடாத இருக்க பட்சத்தில் அவள் ஆடுறதை பார்த்தா எனக்கே கோவம் வருது, இப்போ பாரு துஷார்னு போய் 4 அரையணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி. பாரு தான் எனக்கு பிடிச்ச பிளேயர் இப்போதைக்கு, கேமர்னா
கேமோனா பாரு தான், அவள் கேம் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்ன அதே வாய் தான் அதுக்கப்புறம் அரோரா ஆரம்பித்த உடனே வேறு மாதிரி பேசுச்சு. அப்படின்னும் போது அந்த இப்போ உள்ளே வந்து அது ஒரு தனி வாய் பேசுச்சு. அதாவது வந்து இப்படியா பண்ணுவீங்க அந்த பாரு, அதாவது ஒரு சிலது அரோரா கிட்ட பேசினதெல்லாம் ஒழுங்காக தான் பேசினா, அவள் உன்னை நாமினேட் பண்ணுறதுக்கு நீ ஒரு காரணம் சொல்கிறேன்னா நீ அவளை அதை தானே பண்ணுற அப்படின்போது உடனே அவள் சொல்கிறாள், அரோரா என்ன சொல்கிறா, இந்த மாதிரி வந்துட்டு அவள் கரெக்டாக கேம் ஆனால் நான் அவளை நாமினேட் பண்ண மாட்டேன்னா, ஏமா அவள் கேம் ஆடலன்னு சொல்கிறதுக்கு நீ யாருமா, நீ என்ன பிக் பாஸ் டீமா, இல்லை நீ ஜட்ஜா, உனக்கு ஜட்ஜ் பொசிஷன் 2-3 வாரத்துக்கு நீ கேம் ஆடாமல் இருக்கிறதுக்கு நீ நீ போட்டுக்கிட்ட ஜால் ஜாப்பு, ஓகேவா? அப்படி இருக்கிற பட்சத்தில் நீ ஜட்ஜ் ஒன்றும் கிடையாது, அவள் கேம் சரி தப்புன்னு சொல்ல, இல்லை அவள் கேம் ஆடலன்னு அவள் கேம் ஆடலன்னா மக்கள் அவளுக்கு ஓட்டு போடுறாங்க போடலன்றதாம பிரச்சனையே தவிர அவள் கேம் ஆடல நீ சொல்லாதமான்னும் போது அந்த இடத்துல அரோனா ஒரு பாயிண்ட்டை வச்சா அப்போ வேறு யாருமே கேம் ஆடாமல் இல்லையா அப்படின்னும் போது அந்த மூஞ்சி எப்படி போயிடுச்சு. அப்படியே ஸ்லிப்பர் ஷார்ட்டாக தான் அந்த கேள்வியெல்லாம் நல்லா தான் இருந்தது அரோராவை. ஆனால் திருப்பி வந்து குரூப்பில் வந்து உட்காந்து பேசும்போது அரோராவை வந்து அவன் வந்து பாரு வந்து அரோரா வன்மத்தை கொட்டினது வெஞ்சன்ஸ் வச்சுட்டு இருப்பாங்க. பாரு இப்படி பண்ணுவாங்க, யாராக இருந்தாலும் அவங்க வந்து த்ரோதேம் அண்டர் த பஸ் அப்போல்லாம் சொன்னதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் பாரு தனியாக கூப்பிட்டு போய் கேட்குறாங்க, அரோராவை இப்படி போயிருக்கு என்ன அப்படின்னும் போது அப்போது கமருதீன் எதுவும் அதாவது தன்னோட ஃப்ரெண்டை வந்து ஃப்ரெண்டு கேம் ஆட ஆரம்பிச்சிருக்காளா, அவள் கேமை ஸ்பாயில் பண்ணுறது பாரு தானா அப்படின்னும் போது பாரு எல்லாருக்கிட்டையும் கேம் ஆடுறானா, உன் ஃப்ரெண்டு பாருவை வச்சு தான் கேம் ஆடுறா, அவள் கேம்குள்ளே வந்து பாரு கிட்ட ஆடின அந்த கண்டென்ட்னால தான் வெளியிலேயே தெரிய ஆரம்பித்தான் உன் ஃப்ரெண்டுன்னும் போது உன் ஃப்ரெண்டுக்கு பார்வை விட்டால் வேறு கண்டென்ட் இல்லை, அதான் 2-3 வாரமாக போய்ஷு ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்காள், இந்த வாரம்லாம் சுத்தம் மேடம் ஆள் அட்ரஸே வீட்டில் தெரியல அப்படின்னு சொல்லும்போது ஆனாலும் டீம் வந்து காப்பாற்றி கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்காங்களோ அவளுக்கு அரோராக்கு, அதனால் அதை கொண்டு வந்துடுவாங்கன்னும் போது அது உனக்கு நம்ம பிரச்சனை, உன் ஃப்ரெண்டு பார்த்துக்குவா அப்படின்னும் போது எங்கள் பாருக்கு தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் போது அவளுக்கு வர்றது நியாயமான ஓட்ஸ், அதனால தான் அந்த ஓட்டிங்கில் அவளால் செகண்ட் மீறி அது தேர்ட்லேயே இருக்கா, செகண்டுக்கு வர முடியல, செகண்டை மீறி ஃபஸ்ட்டுக்கு வரணும். ஏன்னா இந்த வினோத்துக்கும் திவ்யாக்கும் வர்றது ஃபேக் ஓட்ஸு, அவங்களுக்கான அந்த பிஆர் வேலைங்க, ஒன்றுமே கேம் ஆடாத அவங்களுக்கு வர்றது ஃபேக் ஓட்ஸு. ஆனால் பாருக்கு நெகட்டிவும் இருக்குது ப்ளஸ்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கான அந்த ஃபேக் ஓட்ஸ் இல்லாமல் அந்த ரியல் ஓட்ஸ் வந்து அந்த அந்த பொய்யை உண்மை ஜெயிக்க முடியறதுக்கான போராட்டமாக தான் அந்த ஓட்டிங்கில் எப்பயுமே அவள் பாரு இருக்கான்னு சொல்லும்போது டீம் அதை எப்படி கொண்டு போவாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஆனால் பாருவோட அம்மா பண்ணது வந்து எக்ஸலண்ட், அதுக்கு வார்த்தைங்களே இல்லை அதை சொல்கிறதுக்குன்னு சொல்லும்போது ஒரு அம்மா எப்படி இருக்கணுன்றதுக்கு, அது ஒரு பொண்ணுக்கு ஒரு அம்மா அந்த தைரியத்தை எப்படி கொடுக்கணும், அவளுக்கான சப்போர்ட்டை எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான எக்ஸாம்பிளாக அந்த ஒரு அதுவும் ஒரு டீச்சராக இருக்காங்கன்னா அந்த அந்த நெறிமுறைகளை சொன்ன விதமும் அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது, அதை உணர முடிஞ்சுது அப்படின்னு தான் சொல்லணும். உங்கள் எத்தனை பேருக்கு இது எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதை பற்றி பேசுகிறேன். கமருதீனோட ஃப்ரெண்டு பேசினதையும் நம்ம பேசலாம். ஸோ அதை பற்றி நான் வீடியோஸ் போடுறேன். ஸோ கமருதீனோட ஃப்ரெண்டு அரோரா ஃப்ரெண்டு அப்படின்னு ஓரளவுக்கு நான் அவங்க அம்மா பேசின விஷயங்களை மட்டும் இதில் கவர் பண்ணணும்னு நினச்சேன். தேங்க்யூ கைஸ். மறுபடியும் சாரி சொல்லிட்டேன், நேற்று என்னால் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியாததுக்கு, ஏன்னா நெட்டு கனெக்ஷன் இல்லை. நான் வீடியோ திவ்யாது பேசி வச்சுருக்கேன், நான் இதுக்கு மேலே தான் அதை அப்லோட் பண்ணி போடணும். ஆக்சுவலி அதை ஃபஸ்ட்டு போடணும் அப்படின்னு நினச்சா லேட் ஆயிரும், இதை ஃபஸ்ட்டு போட்டுடலான்றதால இதை ஃபஸ்ட்டு போடுறேன். அதுக்கப்புறம் அதையுமே நான் எடிட் பண்ணி ஷார்ட்ஸாகவும் போட்டுறேன், வீடியோஸாகவும் போட்டுறேன். என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.